ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ஸாம் எட் யூடியூப் சேனல். ஸோ பர்சன்டேஜ்ல நம்ம 3 கிளாஸா பார்த்துட்டு இருக்கோமா. இன்னைக்கு வந்து 4வது கிளாஸ்ல நம்ம 86th கொஸ்டின்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ 86ல இருந்து 110 வரைக்கும் இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸை பார்த்துட்டா நம்மளுடைய பர்சன்டேஜ் டாபிக் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஸோ அப்பப்போ ஹோம்ஒர்க் கொடுக்குற சம்ஸ் எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ 86th கொஸ்டின்ல இருந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. புதிய பழங்களில் 68% தண்ணீரும் உலர் பழங்களில் 20% தண்ணீரும் இருக்கும். 100 கிலோகிராம் புதிய பழங்களில் இருந்து எவ்வளவு உலர் பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க புதிய பழங்கள் உலர் பழங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. சோ புதிய பழங்கள் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், உலர் பழங்கள் அப்படின்னா ட்ரையான ஃப்ரூட்ஸ். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய பழங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல எனக்கு 68% தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணீரோடைய அளவு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்த பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க, 100 கிலோகிராம் புதிய பழங்களில் இருந்து எவ்வளவு உலர் பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 100 கிலோகிராம் புதிய பழங்களில் இருந்து அப்படின்னா 100 கிலோகிராம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து எனக்கு அதுல எவ்வளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 100 கிலோகிராம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 100 கிலோகிராம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல எனக்கு தண்ணி எவ்வளவு இருக்கும், அதுல தண்ணி இல்லாம எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் சாலிட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ 100 கிலோகிராம் இருக்கு அப்படின்னா இந்த 100 கிலோகிராம்ல எனக்கு 68% என்னன்னு சொல்லியிருக்காங்க, தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100 கிலோகிராம்ல எனக்கு 100 கிலோகிராம்ல 68% என்ன வந்துரும், நமக்கு 68 கிலோகிராம் அப்படின்னு வந்துருமா. அப்ப 68 கிலோகிராம் தண்ணி அப்படின்னு கிடைச்சிரும். 68 கிலோகிராம் தண்ணி அப்படின்னா எனக்கு 100ல இருந்து நான் 68 கிலோகிராம் தண்ணியை நான் மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், 32 கிலோகிராம் சாலிட் ஃப்ரூட்ஸ் அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கிடைக்குமா. சாலிட் ஃப்ரூட்ஸ் இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இதுல இப்போ எனக்கு என்னது, ட்ரை ஃப்ரூட்ஸ்லயும் எனக்கு தண்ணி இருக்கு, கரெக்டா. சோ அப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எனக்கு எவ்வளவு தண்ணி இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு தெரியாது. சோ ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எக்ஸ் கேஜி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப எக்ஸ் கேஜின்னு வச்சுக்கிட்டா ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற தண்ணி அளவு எனக்கு என்னது 20% இல்லையா. ஸோ 20% ஆஃப் எக்ஸ் கேஜி அப்படின்னு போடுறோம். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும், x/5 வந்து எனக்கு தண்ணி இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல. ஸோ இது வந்து எனக்கு என்னது 32 kg ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுதான். ஓகேவா? இப்போ எனக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல தண்ணி x/5 இருக்கு. ஸோ அப்போ அதுல இருக்கிற சாலிட் கண்டென்ட் என்னவா இருக்கும், எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மொத்தம் x கிலோகிராம், அதுல எனக்கு இந்த தண்ணி போயிருச்சு அப்படின்னா x - x/5 தான் நம்மளுடைய சாலிட் கண்டென்ட். அப்ப என்னது 4x/5 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இந்த 4x/5 தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த 32 இல்லையா. சோ அப்ப இந்த 4x/5 சாலிட் கண்டென்ட் தான் எனக்கு இந்த 32 அப்படின்னு வந்துரும். இந்த எக்ஸ் என்னது நமக்கு, அதுதான் எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு சொல்ல போகுது. அப்ப x = 32 × 5/4. ஸோ 4 டைம்ல இதை கேன்சல் பண்ணா 8 which is equal to 40 kg எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அளவுக்கு சமமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, 100 கிலோகிராம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம், அதுல நான் எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். எவ்வளோ ட்ரையான ஃப்ரூட்ஸ், அதாவது எனக்கு தண்ணி இல்லாம எவ்வளோ இருக்கும்னு பார்க்க போறேன். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லயும் எனக்கு திரும்ப என்ன இருக்கும், தண்ணியும் இருக்கும், சாலிட் கண்டென்ட் திரவ வடிவமும் இருக்கும். சோ அதுல இருந்து நான் தண்ணியை மைனஸ் பண்ணிட்டு திரவ வடிவம் என்னதோ அதை நான் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணிட்டா எனக்கு மொத்தமா அந்த திரவ வடிவம் மட்டும் எவ்வளவு இருக்கும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல அப்படின்னு கிடைச்சிருமா. சோ அதை தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணிருக்கோம். கிளியரா? சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, புதிய திராட்சைகளில் 80% தண்ணீரும் அப்படின்னா புதிய திராட்சைனா என்னது, ஃப்ரெஷ் கிரேப்ஸ். ஸோ ஃப்ரெஷ் கிரேப்ஸ்ல எனக்கு 80% தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80% வந்து வாட்டர். இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, உலர் திராட்சையில் 10% தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை கிரேப்ஸ்ல எனக்கு 10% தண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உலர் திராட்சையின் எடை 250 கிலோகிராம் எனில் அவை புதியவையாக இருந்த பொழுது அவற்றின் எடை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ உலர் திராட்சையின் எடை, இந்த ட்ரை கிரேப்ஸோட எடை வந்து எனக்கு 250 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 250 கிலோகிராம், அப்போ அது ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கிறப்போ எனக்கு அதனுடைய எடை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க.
ஸோ இது என்னது ட்ரை கிரேப்ஸோடைய இருக்கிற என்னுடைய வெயிட். இந்த ட்ரை கிரேப்ஸ்ல எனக்கு தண்ணி இருக்கும். தண்ணி வந்து 10%. 10% அப்படின்னா என்னது 25 கிலோகிராம் வந்து நமக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குமா? ஏன்னா 250ல 10% அப்படின்றப்போ 25 கிலோகிராம் எனக்கு தண்ணி இருக்கும். மிச்சம் என்ன இருக்கும்? 25 கிலோகிராம் தண்ணி அப்படின்னா 225 கிலோகிராம் வந்து எனக்கு திரவ வடிவமா சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த சாலிட் ஃபார்ம் எனக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா இருந்தப்பயும் இருக்க போகுது. ஆனா ஃப்ரெஷ்ஷா இருந்தப்போ எனக்கு என்ன ஜாஸ்தியா இருக்கும்? தண்ணி 80% இருக்கும். ஸோ அந்த 80% தண்ணி என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ எனக்கு டோட்டலா ஃப்ரெஷ் கிரேப்ஸோடைய வெயிட் எக்ஸ் கேஜி அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுல தண்ணியோட அளவு என்ன வந்துடும்? 80% ஆஃப் எக்ஸா. ஸோ 80% ஆஃப் எக்ஸ்னா இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4/5 எக்ஸ், 4x/5 அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு இதுல சாலிட் கண்டென்ட் அப்ப என்ன வந்துடும்? சாலிட் கண்டென்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 4x/5 அப்படின்னு போட்டா x/5 அப்படின்னு சாலிட் கண்டென்ட் கிடைச்சிடும். ஸோ இங்க இருக்கிற சாலிட் கண்டென்ட்டும் இந்த சாலிட் கண்டென்ட்டும் சமம் தான். எனக்கு ஃப்ரெஷ் கிரேப்ஸ் இல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல எடை ஜாஸ்தியா இருக்கிறது காரணம் என்னது? தண்ணியோட அளவு அதுல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்ப இந்த x/5 தான் எனக்கு 225. அப்ப எனக்கு எக்ஸ் எடை என்ன வந்துடும்? ஃப்ரெஷ் கிரேப்ஸோட எடை என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 225. ஸோ 5 × 225னா 25, 2 10ல 10 + 2 2 மிச்சம் 1. ஸோ இங்க இருந்து 2 5 ஆர் 10, 10 + 1, ஸோ 1125 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1125 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்தது பாருங்க, 50% ஆல்கஹால் உள்ள 9 மில்லி லிட்டர் களிம்பை 30% ஆல்கஹால் உள்ள களிம்பாக மாற்றுவதற்கு அதனுடன் எவ்வளவு தண்ணீர் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? எனக்கு 50% ஆல்கஹால் உள்ள 9 மில்லி லிட்டர் களிம்பு. ஸோ 9 மில்லி லிட்டர் ஆயின்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆயின்மெண்ட்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 50% ஆல்கஹால் இருக்கு. மிச்சம் வந்து எனக்கு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 50% ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா 9ல 50%னா என்னது? 4.5 ml. 4.5 ml ஆல்கஹால், 4.5 ml தண்ணி இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு 30% ஆல்கஹால் உள்ள களிம்பாக மாற்றுவதற்கு அதனுடன் எவ்வளவு தண்ணீர் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ எனக்கு இந்த 50% நான் என்னவா மாத்த போறேன் அப்படின்னா 30% ஆல்கஹால் இருக்கிற மாதிரி மாத்த போறேன். ஓகேவா? 30% ஆல்கஹால் இருக்க மாதிரி மாத்த போறேன். ஆனா இந்த வெயிட் அப்படியே தான் இருக்க போகுது. அதாவது ஆல்கஹாலோட வெயிட்டை நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன். தண்ணி தான் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ 4.5 + எக்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்க்கணுமா? சோ சேர்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு 30% ஆல்கஹாலா மாத்துறதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இது 30% ஆல்கஹால்னா இது தண்ணியோட அளவு என்ன வந்துரும்? 70% அப்படின்னு வந்துருமா? அப்போ இந்த 4.5 + எக்ஸ் டிவைடட் பை எனக்கு இந்த 9 ml கூடும். அப்போ 9 + எக்ஸ் எனக்கு இப்ப என்னவா மாறப்போகுது? 70% மாறப்போகுது. சோ இது 70% ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆல்கஹால் 30% வந்துருமா? சோ அதுதான் வந்து இங்க போடணும். சரியா? சோ இப்ப இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 45 + 10x = 9 7s are 63. 63 + 7x. இந்த 7x இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல வரும். சோ 10x - 7x 3x. 63 - 45 அப்படின்னு கிடைச்சிருமா? சோ 63 - 45னா 13ல 5 போயிடும். சோ 13ல 5 போச்சு அப்படின்னா 8. அதுக்கப்புறம் இங்க 1. சோ அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப நான் எவ்வளவு தண்ணி சேர்க்கணும்? 6 மில்லி லிட்டர் தண்ணி சேர்க்கணும். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு திரவம் திடப்பொருளாக மாற்றப்படும் பொழுது அதன் திட அளவு 10% அதிகரிக்கும். சோ திரவம்னா லிக்விடா? லிக்விட் வந்து எனக்கு சாலிடா மாத்துறப்போ அதனுடைய திட அளவு 10% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப லிக்விடா இருக்கிறது வந்து எனக்கு 10 இருக்கு அப்படின்னா எனக்கு சாலிடா மாத்துறப்போ 11 மாறுது ரேஷியோல. ஏன்னா 10% சொல்லியிருக்காங்களா? சோ அப்ப 10ல இருந்து எனக்கு 11 மாறுது. இப்போ அந்த திடப்பொருள் உருக்கப்படும் பொழுது, இப்ப இந்த சாலிட நான் என்ன பண்றேன்? மெல்ட் பண்றேன். உருக்கப்படும் பொழுது அதன் திட அளவு எவ்வளவு குறையும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் அதுதான் கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் என்னது? அமௌண்ட் சேஞ்ச் போடணுமா? சோ அமௌண்ட் சேஞ்ச் எனக்கு என்னது? 10% தான்.
அமௌண்ட் சேஞ்ச் வந்து 10%. இப்ப நான் லிக்விட் 100ன்னு வச்சுக்கிட்டா சாலிட் வந்து 110. இப்ப நான் சாலிட்ல இருந்து மெல்ட் பண்ணி இதுல இருந்து நான் மெல்ட் பண்ணி உருக்குறப்போ எவ்வளவு குறையும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரெஃபரன்ஸ் இங்க 110. சோ 10/110 இன்ட்டு 100. சோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? அப்ப ஆன்சர் என்னது? 100/11 அப்படின்னு வரும். 100/11 அப்படின்னா என்ன வந்துரும்? 9ல 99. சோ 9ல 99 மிச்சம் 1. சோ 1/11%. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, அடுத்தடுத்து 2 வருடங்களில் ஒரு பள்ளியின் 100 மற்றும் 75 மாணவர்கள் இறுதி தேர்வு முழு ஆண்டு தேர்வு எழுதி முறையே 75% மற்றும் 60% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். சோ அடுத்தடுத்து 2 வருஷம் எக்ஸாம் எழுதுறாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 100 ஸ்டூடெண்ட்ஸ், 75 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எக்ஸாம் எழுதுறாங்க. சோ அடுத்தடுத்த தேர்வு. சோ ஃபர்ஸ்ட் வருஷத்துல 100 பேர் எழுதுறாங்க அப்படின்னா 2வது வருஷத்துல 75 பேர் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் பாருங்க, 75%, 60% தேர்ச்சி பெற்றனர். சோ முதல் வருஷத்துல 75%, 2வது வருஷத்துல 60% எனக்கு என்ன பண்றாங்க? தேர்ச்சி பெறாங்க. எனில் சராசரி தேர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ தேர்ச்சி விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு, அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இல்லையா? சோ இப்ப எனக்கு சராசரி வேணும் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணலாமா? சோ 100ல 75% பேரு எனக்கு பாஸ் பண்ணிருக்காங்க பிளஸ், அடுத்து 75ல 60% பேரு பாஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு எவ்வளவு பாஸ் பண்ணிருக்காங்கன்றதுதான் தெரியணும், எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. அப்போ டிவைடட் பை என்ன பண்ணிடலாம்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுடலாமா? அப்பதான் எனக்கு இந்த பெர்சன்டேஜ் பாஸ் வந்து தெரியும். அப்போ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? 100 பிளஸ் 75. சோ 175 அப்படின்னு வந்துடும். சோ இந்த 100 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 1ல 5 மிச்சம் 2. சோ 15, இது வந்து 2 அப்படின்னு வரும். இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3. அப்போ 75 பிளஸ் 15 3 வந்து 45 டிவைடட் பை 175 அப்படின்னு வரும். 75 plus 45 அப்படின்னா 75 plus 5 80, 80 plus 40 120. ஸோ 120/175 அப்படின்னு போட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது வந்து பெர்சன்டேஜ்ல வேணுமா? அப்போ இன்டூ 100 அப்படின்னு போடணும்ல. ஸோ இன்டூ 100 நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்க இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். இப்போ என்ன பண்ணலாம்? 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4, இது என்ன வரும் அப்படின்னா 7 அப்படின்னு வரும். 25 டேபிள்ல கேன்சல் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 120 7ல கேன்சல் பண்ணலாம். இல்ல இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம். 480/7 அப்படின்னு வரும். 6 7s are 42. So 42 remaining 6. So 60 அப்படின்னு இருக்கும். 8 7s are 56. Remainder 4. So 68 4/7%. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. So option A is the correct answer. So 91th question. நான் நிறைய சம் ஹோம்வொர்க் இல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்ற சம்ஸ்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் PDF அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ PDFல அந்த டாபிக் உள்ள போயிட்டு நீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க, ஒரு மளிகை கடைக்காரர் விற்ற கோதுமையின் அளவில் 10% தரம் குறைந்த கோதுமை கலந்திருந்தது. சரியா? சோ இப்ப இது என்னது? கோதுமை விக்கிறாங்க, அதுல 10% என்னது அப்படின்னா குவாலிட்டி இல்லாத கோதுமை மிக்ஸ் ஆகி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தரம் குறைந்த கோதுமையின் அளவு 5% 5% இருக்க வேண்டும் எனில் 150 கிலோகிராமுடன் எவ்வளவு நல்ல கோதுமை சேர்க்கப்பட வேண்டும்? சோ அப்போ 150 கிலோகிராம் இருக்கு. அதுல எனக்கு என்னது அப்படின்னா தரம் குறைந்த கோதுமை 10% இருக்கு. சரியா? அப்போ தரம் வாய்ந்த கோதுமை எவ்வளவு இருக்கும்? எனக்கு 90% இருந்திருக்கும். அப்ப இது 10% தரம் குறைந்த கோதுமை அப்படின்னா 150ல 10% என்னது? 15 கிலோன்னு வந்துருமா? அப்ப தரம் குறைந்த கோதுமை எனக்கு 15 கிலோ இருக்கு. இப்போ இத வந்து நான் 5%ன்னு மாத்தணும். எப்படி மாத்தணும்? எனக்கு இந்த தரம் குறைந்த கோதுமை அப்படியே தான் வச்சுக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்? இந்த தரம் வாய்ந்த கோதுமையை தான் வந்து நான் சேர்க்க போறேன் எக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த 150ஓட நான் எவ்வளவு எக்ஸ் சேர்த்தா எனக்கு என்னவாகும்? 5% அப்படின்னு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதை எப்படி எழுதலாம்? 91th கொஸ்டின். சோ எனக்கு என்ன பண்ணணும்? அந்த 150ல எவ்வளோ நான் வந்து நல்ல கோதுமை சேர்த்தா எனக்கு வந்து 5% வந்து தரம் இல்லாத கோதுமை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5%ன்றது எனக்கு தரம் குறைந்த கோதுமையின் அளவு. அப்போ இது என்னது? எனக்கு டோட்டல். அப்போ நான் மேல போட வேண்டியது என்னது?
தரம் குறைந்த அளவுள்ள கோதுமையின் அளவு. சோ அது 15 அப்படியே தான் இருக்க போகுது. அது நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க போறது கிடையாது. சோ அப்ப 15/150 பிளஸ் எக்ஸ். இங்கேயும் மேல எக்ஸ்ன்னு போடக்கூடாது. ஏன்னா நான் இங்க வந்து தரம் வாய்ந்த கோதுமையை தான் சேர்த்து தான் பண்ண போறேன். சோ அப்ப எனக்கு டோட்டல்ல கூடும், தரம் குறைந்த கோதுமையோட அளவு கூடாது. அதனால மேல எக்ஸ் வராது. சோ சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? சோ அப்போ இங்க என்ன பண்ணலாம்? இப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/20. அப்புறமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15 × 20 = 150 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். 15 × 2 13 வரும். சோ 300 = 150 பிளஸ் எக்ஸ். சோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 150 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ 150 தரம் வாய்ந்த கோதுமை என்ன பண்ணணும்? சேர்க்கணும். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு நகரத்தில் 1000 குடியிருப்பவர்களில் 60% ஆண்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை பிரிச்சு எழுதிக்கலாமா? ஏன்னா இது பார்த்தாலே நமக்கு தெரியுது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரிச்சு கொடுக்க போறாங்க. சோ இதுல 1000ல 60% எனக்கு என்ன அப்படின்னா ஆண்கள் மேல இருக்காங்க. அப்ப எனக்கு என்னது? 40% பெண்கள் இருப்பாங்களா? சோ 40% பெண்கள். சோ அல்லது ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1000ல 60% அப்படின்னா 600 பேர் அப்படின்னு வந்துருவாங்களா? சோ 600 மேல். அதுக்கப்புறம் இங்க 400% அப்படின்னா 400 பேர் எனக்கு என்ன இருப்பாங்க? ஃபீமேல் இருப்பாங்க. சோ இது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிருக்கோம். சோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. சோ இப்ப நெக்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அவர்களில் 20% கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 60% ஆண்கள் இருக்காங்க. ஆண்கள்ல 20% கல்வி அறிவு பெற்றவர்கள், அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆண்கள்ல 20% என்ன பண்ணிருக்காங்க? எஜுகேட்டட். சோ அப்போ 600ல 20% என்ன வந்துருவாங்க? சோ 600ல 20% அப்படின்னு போட்டா இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அப்போ 120 பேர் எனக்கு என்ன அப்படின்னா எஜுகேட்டட். இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க? மொத்த குடியிருப்பவர்களில் 25% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள் எனில் பெண்களில் எத்தனை சதவீதம் பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. சோ மொத்தமா எனக்கு இது ரெண்டையும் சேர்த்து 25% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 25% ஆஃப் 1000 அப்படின்னா என்ன வந்துரும்? 250 பேர் எனக்கு படிச்சவங்க. அப்ப 120 மேல் அதுல படிச்சிருக்காங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்னது? ஃபீமேல்ல தான் படிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ 250 மைனஸ் 120 அப்படின்னு போட்டா 130 பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அப்போ 130 பெண்கள் அப்படின்னா 130 டிவைடட் பை 1000 இன்ட்டு எனக்கு என்னது 100 அப்படின்னு போடணும். இங்க 1000 போடணுமா இல்ல மொத்த பெண்கள்ல போடணுமா அப்படின்றத கொஸ்டின்ல இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிக்கணும். எனில் பெண்களில் எத்தனை சதவீதம் பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க மொத்தமாவே என்னதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா பெண்களில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க நம்ம என்ன போடணும்? இது மொத்தத்துல போடக்கூடாது, பெண்களில் 400 அப்படின்னு தான் போடணும். சோ அப்ப என்ன பண்ணும்? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 130/4 அப்படின்னு வந்துடும். 2ல 8 மிச்சம் என்ன இருக்கும்? 5 இருக்குமா? சோ 3ல 12 மிச்சம் 1 இருக்கும். சோ 2ல 8 மிச்சம் 2 அதுல 0 போடுவோம். சோ 0.5. சோ 32.5% தான் எனக்கு என்னது? பெண்கள் வந்து படிச்சிருப்பாங்க. சோ 32.5 எனக்கு என்னது? ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை 2490. சோ 2 எண் இருக்கு. சோ எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதோட கூட்டுத்தொகை எனக்கு 2490 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் 6.5% மற்ற எண்ணின் 8.5%க்கு சமமாகும். எண்ணில் அந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணோட 6.5% மற்ற எண்ணோட 8.5%க்கு சமம். இப்ப நான் ஏன் டிவைடட் பை 100 போடல? ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும், அதனால நான் போடல. சரியா? அப்போ இங்க எக்ஸ் பை ஒய் என்ன வந்துரும்? 8.5/6.5 அப்படின்னு வந்துரும். அப்படி இல்லைன்னா எனக்கு மேலையும் கீழையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 போட்டோம்னா 85/65 வரும். இதை நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 17, இங்க என்னது 13 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 17y/13 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சோ இல்ல நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். சோ எக்ஸுக்கு பதிலா 17y/13
பிளஸ் ஒய் அப்படின்னு போட்டா என்ன வரும்? இங்க எல்சிஎம் எடுப்போம். ஸோ 13 வரும். 13 பிளஸ் 17 நமக்கு 30y வருமா? அப்ப 30y/13 ஈக்குவல் டு 2490. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இது 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 83 அப்படின்னு வந்துடும். அப்போ y ஈக்குவல் டு 83 இன்ட்டு 13 அப்படின்னு வரும். 83 இன்ட்டு 10னா 830. 83 இன்ட்டு 3 அப்படின்னு போடுறப்ப என்ன வந்துடும்? 9 249 அப்படின்னு வந்துருமா? ஸோ 249 அப்படின்னு போட்டா இங்க என்னது நமக்கு 1079 அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஒரு நம்பர் 1079 இந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். இன்னொரு நம்பர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த y வந்து 1079 அப்படின்னு இங்க எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணி x என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு தாளின் ஒரு பக்கத்தை நகலெடுக்க ரூபாய் 1 ஆகிறது. 1000 பக்கங்கள் நகல் எடுத்த பிறகு எடுக்கப்படும் நகல்களுக்கு 2% தள்ளுபடி அளிக்கப்பட்டது. எனில் 5000 பக்கங்களுக்கு நகல் எடுக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் 1000 பக்கத்துக்கு 1 ரூபா தான். அப்ப 1000 ரூபாய் அப்படியே இருக்கும். அடுத்து எனக்கு மொத்தமா 5000 பக்கங்கள் எடுக்கிறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 4000 பக்கத்துக்கு எனக்கு என்னது 2% தள்ளுபடி அப்படின்னா என்ன வந்துரும்? எனக்கு 1 ரூபாயில இருந்து 2% தள்ளுபடி போயிடும். சோ அப்புறம் 1 ரூபான்னா எனக்கு என்னது 100 பைசாவா? அப்புறம் அதுல 2 பைசா போயிருச்சு அப்படின்னா 98%. கரெக்டா? 2% தள்ளுபடினா அப்ப 100 மைனஸ் 2 சோ 98 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப 1000 பிளஸ் 4000 இன்ட்டு 98/100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இங்க என்னது 98 இன்ட்டு 40. சோ இத பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் ஆன்சர் கிடைச்சிரும். சோ இங்க என்னது 8 4s are 32 3. அப்புறம் இங்க 36 3 39. சோ 3920 பிளஸ் 1000 அப்படின்னா 4920 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு எண் முதலில் 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது. கிடைத்த புது எண்ணில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன? சோ நெட் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னோமா, x²/100ன்னு. சோ x²/100 இதுல எப்பயுமே எனக்கு என்னதான் இருக்கும்? பெர்சன்டேஜ் டிக்ரீஸ், குறைவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 20 × 20/100 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 4% எனக்கு என்னது எப்பயுமே குறையும். சோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து காற்றாடியின் விலை 20% குறையும் பொழுது விற்கப்பட்ட காற்றாடிகளின் எண்ணிக்கை 40% கூடியது. எனில் விற்பனையின் விளைவு என்ன? விற்பனையின் விளைவு நெட் எஃபெக்ட் அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 96வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? 20% விலை வந்து குறையிறப்போ எனக்கு 40% எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி வாங்குறாங்க. சோ அப்ப 20% குறையிறப்போ 40% எண்ணிக்கை ஜாஸ்தியா நமக்கு போகுது. அப்போ நெட் எஃபெக்ட் என்னது? பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் 40, பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் நெகட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ -20 பிளஸ் 40 இன்ட்டு -20 இங்க தானே இன்ட்டு வரும். ஸோ -20 டிவைடட் பை 100. ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 40 -20 20. அப்புறம் இங்க 4 இன்ட்டு -2னா -8 அப்படின்னு வந்துடும். அப்போ 12% வந்த ஆன்சர் பிளஸ்ல வந்திருக்கு. அப்போ 12% எனக்கு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். வந்த ஆன்சர் மைனஸ்ல வந்துருந்துச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க 12% அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரிசியின் விலை 20% குறைந்ததால் ஒரு மனிதன் 355க்கு 3.5 கிலோ அரிசி கூடுதலாக வாங்க முடியும். எனில் அரிசியின் அசல் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ 97வது கொஸ்டின் ஏற்கனவே நம்ம நேத்து பார்த்த டைப் கொஸ்டின் தான். எனது அரிசியின் விலை 20% குறைந்தது. சோ ஒரிஜினல் நியூ அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு இங்க வந்து 10 ரூபாய் இருந்தது ஒரிஜினலா அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து எனக்கு 20% குறைஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப எனக்கு என்ன ஆயிருச்சு? 8 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போமா. அப்போ எனக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு 8 10 அப்படின்னு வச்சுப்பேன். இதுதான் என்னுடைய குவான்டிட்டி இல்ல கன்சம்ஷன் இல்ல நம்ம உபயோகப்படுத்துற அளவு. இந்த குவான்டிட்டி என்னவாகும்? எனக்கு இங்க விலை குறைஞ்சதுனால நான் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்கோம். சோ அப்போ நிறைய யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே காசு 385 ரூபாய்க்கு 3.5 கிலோ ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வித்தியாசம் 2 பார்ட் இருக்கு பாருங்க, அதுதான் என்னுடைய 3.5 கிலோ. அப்போ ஒரு பார்ட் என்ன வந்துரும்? எனக்கு ஒரு பார்ட் வந்து 3/2 அப்படின்னு வரும். 3ன்றது நம்ம 7ல பாதியா, அப்ப 7/2 டிவைடட் பை 2 அப்படின்னா 7/4 அப்படின்னு வச்சுக்கலாமா? சோ 7/4 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்த கேள்வியில என்ன கேக்குறாங்க? அரிசியின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ 385 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கிலோ வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 8 பங்கு எவ்வளோ? ஸோ 8 பங்கு 8 பார்ட்னா என்ன வரும்? 7/4 இன்ட்டு 8 அப்படின்னு வந்துடும். இதை 2 டேபிள்ல கேன்சல், சாரி 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ன்னு வரும். ஸோ 14 கிலோ வாங்கியிருக்காங்க. அப்போ இங்க என்னது? 14 கிலோ. இங்க 3.5 கிலோ எக்ஸ்ட்ரானா எனக்கு என்னது? 17.5 கிலோ வாங்கியிருப்பாங்க. ஸோ 385 ரூபாய்க்கு 14 கிலோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு டிவைடட் பை போட்டோம்னா எனக்கு 1 கிலோ அரிசி எவ்வளோன்னு கிடைச்சிருமா? ஸோ 1 கிலோ அரிசி எவ்வளோ வரும்? இப்போ 14 இன்ட்டு 2ன்னு போடுறப்போ 28ன்னு வரும். மிச்சம் 10, 105 அப்படின்னு வருது. ஸோ அப்போ 14 இன்ட்டு 7ன்னு போடுறப்போ 28, 2 98 அப்படின்னு வருது. ஸோ அப்போ 7 98னா மிச்சம் 7ன்னு இருக்கும். ஸோ 7 அதுல 0 சேர்த்துப்போமா? ஸோ அதுல 0 சேர்த்துக்கிட்டா நமக்கு என்ன வரும்? 0.5. ஸோ 14 இன்ட்டு 5 அப்படின்னு போடுறப்போ நமக்கு 70 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 1 கிலோ அரிசியோட விலை எனக்கு 27 ரூபாய் 5 பைசா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, அடுத்தது வந்து ஓட்டு, எலெக்ஷன் சம். ஸோ ஒரு தேர்தலில் 8% வாக்காளர்கள் தங்களது வாக்கை செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தேர்தல்ல 8% வாக்காளர்கள் வாக்கை செலுத்தவில்லை. அந்த தேர்தலில் 2 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டனர். ஸோ அப்போ இது எத்தனாவது கொஸ்டின்? 98. ஸோ எலெக்ஷன் சம். நமக்கு இப்ப இங்க எலெக்ஷன் வருதுல்ல. ஸோ யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? டிஎம்கேவா, டிவிகே, ஏஐடிஎம்கே, பிஜேபி, யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? ஸோ இங்க பாருங்க, இப்போ கொஸ்டின்குள்ள வந்துடலாம், வெளியில போக வேணாம் டாபிக். ஸோ X% வந்து எனக்கு ஓட்டு விழுந்திருக்கு, X ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். டோட்டல் வாக்காளர்கள் X, அதுல 8% வந்து வாக்களிக்க வரல. ஓகேவா? ஓட்டர்ஸ் X ஓட்டர்ஸ், அதுல 8% வாக்களிக்க வரல அப்படின்னா 92% தான் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஓட் பண்ணவங்க இவ்வளவுதான். நம்பர் ஆஃப் ஓட் வந்து இதுதான். ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ். இப்போ இதுல எனக்கு 8% வாக்களிக்கலாம், நம்பர் ஆஃப் ஓட்டு இதுதான். இப்போ இதை நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 4ல 8 மிச்சம் 1 46, இது 50. திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ இது 23, இது 25. அப்போ 23x/25 தான் வந்து எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து அந்த தேர்தல்ல 2 பேர் தான் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஓகே. வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் மொத்த வாக்குகளில் 48% வாக்குகள் பெற்று தன் போட்டியாளரை 1100 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மொத்த வாக்குகள்ல எத்தனை வாக்கு பண்ணிருக்காங்களோ அதுல 48% வாக்கு பெற்றிருக்காங்க. வின் பண்ணவங்க இதுதானே மொத்த வாக்குகள். சோ இந்த மொத்த வாக்குகள்ல 48% வாக்குகள் பெற்றிருக்காங்க. சோ 23x/25 அப்படின்னு வந்துடும். இவங்க வந்து 48% வாக்குகள் பெற்றிருக்காங்க. சோ இதுதான் வின் பண்ணவங்களுடைய வாக்கு. இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? தன் போட்டியாளரை 1100 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அப்படின்னு இருக்கு. சோ 1100 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அப்படின்னா எனக்கு இவங்களுக்கும் வின் பண்ணவங்களுக்கும் லாஸ் ஆனவங்களுக்கும் இருக்கிற ஓட்டு டிஃபரன்ஸ் எனக்கு 1100 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எக்ஸ் தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த தேர்தலில் இடம்பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை. சோ வாக்காளர்களின் எண்ணிக்கை எக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இதை நம்ம ஏதாவது டேபிள்ல போட்டு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றதான் செக் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். சோ மல்டிப்ளை தான் பண்ணணும். மேல நம்ம வந்து 48 × 23 மல்டிப்ளை பண்ணுமா? சோ 48 × 20 போடுறப்போ எனக்கு 96 அப்படின்னு வரும். சோ 48 × 2 96. ஸோ 960 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் 48 × 2க்கு 96, அப்புறம் ஒரு 0 வந்துருச்சு. அடுத்து 48 × 3 போடணுமா? ஸோ 48 × 3 அப்படின்னு போடுறப்போ என்ன வரும்? 24 2 144 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ 4 10 1 1104 அப்படின்னு வரும். ஸோ 1104 x/2500 அப்படின்னு வந்துடும். இப்போ லாஸ் ஆனவங்க எவ்வளவு வருவாங்க? எனக்கு இந்த மொத்த வாக்குல இவங்க வந்து 48% வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வாக்குகளில் 48% வாக்குகள் பெற்று தன் போட்டியாளரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? லாஸ் ஆனவங்களுக்கு எவ்வளவு வாக்கு வந்திருக்கும்? எனக்கு இந்த 2500ல மிச்சம் என்ன இருக்கோ அதுதானே அங்க போயிருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்யூஷனும் கொடுத்திருப்பாங்க. சோ சொல்யூஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்ன பண்ணலாம், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? தோல்வி அடைந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? 1100 அப்படின்னு மைனஸ் பண்ண முடியும்.
சோ இங்க பாருங்க, இங்க நம்ம போட்ட மாதிரியே தான் போட்டிருக்காங்க. எக்ஸ் வாக்கு, ஓகேவா? அதுல பதிவான வாக்குகள் வந்து 92% தான். சோ 23x/25 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இங்க வந்து 48% அப்படின்னு இருக்கா. சோ இங்க நான் என்ன போட்டிருக்கேன், இந்த வாக்குல நான் 48%ம்னு போட்டிருக்கேன். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மொத்த வாக்குகளில் 48% வாக்குகள் பெற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு இந்த மொத்த வாக்குகள் அப்படின்றது எனக்கு டோட்டலா எக்ஸ்ன்னு எடுத்தோம்ல, சோ அதுல இருந்து சொல்லியிருக்காங்க. நான் எத்தனை வாக்கு, அதாவது எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கோ, சோ அதுல இருந்து சொல்லல, மொத்த வாக்குகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இங்க என்னது, நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ல இருந்து இது கிடையாது, எனக்கு அந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருக்குல்ல, சோ அந்த மொத்த வாக்குகள்ல இருந்து சொல்லியிருக்காங்க, பதிவான வாக்குகள்ல இருந்து சொல்லல. மொத்த பதிவான வாக்குகளில் இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இங்க மொத்த பதிவான வாக்குகளில் இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம போட்டது கரெக்ட். இப்படி போடக்கூடாது, ஏன்னா எப்படிலாம் திங்க் பண்ணுவோம்னு நமக்கு நல்லா தெரியும். சோ அதனாலதான் சொல்றேன், சரியா? சோ அப்ப இங்க என்ன வரணும், 48x/100, இதுதான் வந்து நமக்கு கரெக்டானது. சோ அப்ப இங்க மிச்சம் நமக்கு என்ன வந்துடும், 48x/100 அப்படின்னு போட்டோம்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 24 அப்படின்னு வரும், இது 15 வரும். அடுத்து இங்க என்னது 12 25 அப்படின்னு கிடைச்சிரும். சோ அப்போ இது வின் பண்ணவங்க வாங்கினது வந்து 12x/25 அப்படின்னு கிடைச்சிருச்சா. அப்ப தோத்து போனவங்க எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, தோத்து போனவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பாங்க, இது வந்து வின் பண்ணவங்க வாங்கின ஓட்டு, வின் பண்ணவங்க வாங்கின ஓட்டு. இப்ப தோத்து போனவங்க வாங்கின ஓட்டு நம்ம எவ்வளவு சொல்லணும், மொத்த ஓட்டுல இருந்து நம்ம சொல்லணும். அப்போ 23x/25 minus 12x/25 which is equal to நமக்கு என்ன வந்துரும், 11x/25. இதுதான் வந்து தோத்தவங்களுடைய வாக்கு. சோ அப்ப இது ரெண்டத்தோடைய வித்தியாசம் தான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 1100. அப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னது, எனக்கு x/25 அப்படின்னு வரும். அப்ப x equal to 25 into 11,000. 25 into 11 னா 2, இங்க நடுவுல 7, so 27500. so ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, 27500. so ஆப்ஷன் D is the correct answer. நான் திரும்பியும் சொல்றேன், மொத்த பதிவான வாக்குகளில் இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த மாதிரி போட்டிருக்கலாம். பட் அவங்க மொத்த வாக்குகளின்னு சொன்னதுனால ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்ம இங்க எக்ஸ்ல இருந்து தானே -12x/25 போடணும், அது கிடையாது, எக்ஸ்ல இருந்து கிடையாது. எனக்கு ஓட் பண்ணவங்க எவ்வளவு ஓட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தானே போடணும். சோ அதனால இங்க எனக்கு 23x/25 இருந்தா மைனஸ் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல இந்த எலெக்ஷன் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கொஸ்டின்ல நிறையவே வந்து எல்லாருமே இந்த கிவன் டேட்டா எழுதுறதுல கன்ஃபியூஸ் பண்ணுவோம். சோ அதனால தப்பு விடாம பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2 வேட்பாளர்களுக்கு இடையே நடந்த தேர்தலில் ஒருவர் மொத்த சரியான வாக்குகளில் 55% பெற்றார். ஓகேவா? சோ ஒருவர் வந்து 55% வாக்குகள் பெற்றார். பதிவானதில் 20% வாக்குகள் தவறானவை. மொத்த வாக்குகள் 7500 எனில் மற்ற வேட்பாளர் பெற்ற சரியான வாக்குகள் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேக்குறாங்க. மொத்த வாக்குகள் 7500. சோ ஃபர்ஸ்ட் என்னது, டோட்டல் ஓட்ஸ், அது வந்து எனக்கு 7500. ஓகே, அடுத்து வேற என்னெல்லாம் தெளிவா கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2 வேட்பாளர்கள் தான் இருக்கிறாங்க. நடந்த தேர்தலில் ஒருவர் மொத்த சரியான வாக்குகளில் 55% பெறார். அப்ப சரியான வாக்கு என்னது, 20% எனக்கு தவறானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டோட்டல் ஓட்ஸ்ல 20% எனக்கு தப்பான ஓட்டு, 80% தான் எனக்கு என்னது அப்படின்னா சரியான ஓட்டு. அப்ப 20% என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா. சோ 20% என்ன வரும், 7500ல இந்த 2 கேன்சல் ஆயிடும். 75 into 2 என்னது 150. சோ 1500 எனக்கு தப்பான வாக்கு. அப்போ மிச்சம் இருக்கிற 6000 ஓட்டு தான் எனக்கு என்னது அப்படின்னா சரியான ஓட்டு. இப்போ அடுத்தது இங்க பாருங்க, 55 மொத்த சரியான வாக்குகளில் 55% பெற்று வெற்றி பெற்றார். இதுதான் மொத்த சரியான வாக்கு. இதுல 55% வாங்கினதுதான் வந்து எனக்கு வெற்றி பெற்ற வேட்பாளரின் ஓட்டு. ஓகேவா? அப்ப இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 55 into 6 அப்படின்னு போறப்போ 30, 330. சோ அப்போ இது 330 அப்படின்னு வந்துரும். சோ 3300. இதுதான் வந்து சரியான வின் பண்ணவங்களுடைய ஓட்டு. இப்ப என்ன கேக்குறாங்க, மற்ற வேட்பாளர் பெற்ற சரியான வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ
மற்ற வேட்பாளர் அப்படின்னா 2 வேட்பாளர்ல ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டாரு. அப்போ மற்ற வேட்பாளர் அப்படின்னு அவங்க கேக்குறது வந்து தோத்து போனவங்களோடது கேக்குறாங்க. சோ அப்ப 6000த்துல எனக்கு 3300 போச்சுன்னா என்னது அப்படின்னு தான் யோசிக்கணும். சோ 6000த்துல 3300 போச்சுன்னா என்ன வரும்? 6000த்துல 3000 போச்சுன்னா 3000 வரும். அதுல இன்னும் 300 போச்சு அப்படின்னா 2700 அப்படின்னு வருமா? சோ மற்றொருவர் பெற்ற வாக்கு என்னது? 2700. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, 2 வேட்பாளர்களுக்கிடையே நடந்த தேர்தலில் 75% வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினார் அப்படின்னு இருக்கு. சோ நமக்கு எலெக்ஷன்ல டோட்டலா எக்ஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இல்லைன்னா வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல 75% பேர் தான் எனக்கு ஓட்டு பண்றாங்க. ஓட் ரிஜிஸ்டர்ட் இவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்போ இதை நம்ம சிம்பிளா எழுதணும்னா 3x/4 தான் வந்து எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் 2% வாக்காளர்கள் போலி என அறிவிக்கப்பட்டனர். மொத்த சரியான வாக்குகளில் 75%மான 9261 வாக்குகளில் ஒரு வேட்பாளர் பெற்றார். சோ வந்து கொஞ்சம் தமிழ் நான் ப்ரொனவுன்ஸ் பண்றத தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை யாது? சோ தேர்தல்ல வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 75% பேர் தான் வந்து எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வாக்கு அளிச்சிருக்காங்க. சோ அப்போ 75% இவ்வளவு இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின்ல கேக்குறாங்க. எத்தனை பேரு வாக்களிச்சிருக்காங்க? இப்போ எனக்கு அந்த 75%த்துல 2% எனக்கு என்னன்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா போலி வாக்குகள் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்போ சரியான வாக்குகள் எத்தனைன்னு பார்க்கணும். இதுல 2% போலி வாக்குகள், அதுக்கப்புறம் சரியான வாக்குகள் வேற இருக்கு. அப்போ இங்க நம்ம எப்படி போட்டு கண்டுபிடிக்கணும்? 2% போலி வாக்குகள் அப்படின்னா நமக்கு சரியான வாக்குகள் தெரிஞ்சா போதும் இல்லையா? சோ சரியான ஓட்டு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சா போதும். 2% தப்பு அப்படின்னா எனக்கு இதுல கரெக்டான ஓட்டு என்னது? 2% தப்பு அப்படின்னா 98% தானே. சோ 98/100 அப்படின்னு போட்டுக்கலாம். சோ இந்த 98/100 இத 4 டேபிள்ல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இல்ல 2 டேபிள்ல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? பாருங்க, இதுல 2 அப்படின்னா 449 அப்படின்னு கிடைச்சிடும். சோ 49 into 3 அப்படின்னா 27 to 147/200. 147x/200. இதுதான் வந்து சரியான ஓட்டு. இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மொத்த சரியான வாக்குகளின் 75%மான சோ இந்த மொத்த சரியான வாக்குல 75%, சோ 75/100, அதுதான் நமக்கு என்னன்னா 9261. 900 சொல்ல முடியாதுல, 9261 வாக்குகளை ஒரு வேட்பாளர் பெற்றார். தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை யாது? அதுதான் கேள்வி. சரியா? சோ இப்போ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணி இந்த எக்ஸ் என்ன அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை என்ன பண்ணலாம்? 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3, இது 8 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? 9261 into 800 divided by 3 into 147 அப்படின்னு வரும். ஸோ 147 இல்ல 3 டேபிள்ல ஒன்னொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3ல 9, 0, அடுத்து 26க்கு 8ல 24, மிச்சம் 2 அப்படின்னா 7 அப்படின்னு வந்துடும். ஸோ 147ல நமக்கு ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்றதான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து பார்க்கணும். ஸோ 147ல கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்த்தா 147 into 2 அப்படின்னு போடுறப்ப என்ன வரும்? 14, 1, 8, 1, 9, 294 அப்படின்னு வருது. ஸோ 294 அப்படின்னா அங்க ஒரு 6, இங்க ஒரு 8, ஸோ 147 அப்படின்னு வந்துடும். அப்போ 21. ஸோ ஸ்ட்ரைட்டாவே கேன்சல் பண்றோம். 21 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 21 into 800 அப்படின்னு போட்டா என்ன வந்துடும்? 16800 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ 16800 இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்தலில் 10% வாக்காளர்கள் தங்களது வாக்கை செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப தேர்தல்ல 10% வாக்காளர்கள் தங்களின் வாக்கை செலுத்தவில்லை அப்படின்னா எக்ஸ்ல 90% தான் எனக்கு என்னது அப்படின்னா ஓட் பண்ணியிருக்காங்க. சோ 10% வாக்காளர்கள் செலுத்தவில்லை. அதுக்கடுத்து அந்த தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 10% வாக்குகள் தவறானவை என அறிவிக்கப்பட்டன. வெற்றி பெற்ற வேட்பாளர் சரியான வாக்குகளில் 54% பெற்று வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க என்னது? அந்த தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 10% வாக்குகள் தவறானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சோ இந்த ஓட்டுல எனக்கு 10% தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு இதுல என்னது 90% தான் சரியான வாக்கு இல்லையா? அப்ப 9x/10 இன்ட்டு 90/100 இதுதான் வந்து சரியான வாக்கு. சரியான வாக்கு அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன வரும்? 81x/100 தான் நம்மளுடைய சரியான வாக்கு. இப்போ இதுலயே என்ன சொல்றாங்க? 54 சரியான வாக்குகளில் 54% வெற்றி 54% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல 54% வாங்கினவர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வின் பண்ணிருக்காரு. இது வின் பண்ணவரோட ஓட்டு. இப்ப அடுத்து அவர் 1620 வாக்குகள் பெற்று பெரும்பான்மை பெற்றார் அப்படின்னா அவங்களுடைய 2 பேருடைய தோத்தவரும் இருப்பார்ல அவங்களுடைய வாக்கு வித்தியாசம் 1620ன்னு அர்த்தம். சோ பெரும்பான்மை அப்படின்னா அதான். எனில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ, எக்ஸ் எவ்வளோ, அதுதான் வந்து நமக்கு கேள்வியில கேக்குறாங்க. சோ இது வின் பண்ணவர் அப்படின்னா அப்போ தோத்து போனவர் எவ்வளவு வாக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்றது தானே அடுத்து யோசிக்கணும். சோ தோத்து போனவர் எவ்வளோ? இந்த சரியான வாக்குல 54 இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு? இவர் வந்து வாக்குல 54%னா மிச்சம் என்ன வரும்? 100ல 54 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மிச்சம் 46ன்னு வருமா? இவர் வந்து மிச்சம் இருக்கிற 46% வாக்குகள் வாங்கியிருப்பாரு. இவங்க 2 பேரோட வித்தியாசம் தான் எனக்கு என்னது 1620 அப்படின்னு இருக்கு. சோ இவங்க 2 பேரோட வித்தியாசம் 1620. சோ இப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா இந்த 81x/100 காமனா இருக்கும். உள்ள போனுச்சு அப்படின்னா என்ன வரும்? 54/100 minus 46/100 equal to 1620 அப்படின்னு கிடைச்சிருமா? இப்ப 81ஐயும் 1620ஐயும் நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பாக்கணும். 81 into 2 அப்படின்னு போட்டா 162ன்னு வரும். அப்ப இது வந்து 20 அப்படின்னு ஆயிடும். சோ அப்போ இங்க இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 54ஐயும் 46ஐயும் மைனஸ் பண்ணா 8ன்னு வந்துருமா? அப்போ 8/100. சோ அப்ப இங்க ஒரு 100 இங்க ஒரு 100 ஈக்குவல் டு 20. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இத 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 5 4s are 20. அப்போ x ஈக்குவல் டு 5 இங்க 4 0 இருக்கு. சோ 1 2 3 4 டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துரும். சோ 25,000 தான் எனக்கு என்னது டோட்டலா ஓட் பண்ணவங்க. சோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, இரு வேட்பாளர்களிடையே நடந்த தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட வாக்குகளில் 30% வாக்குகள் வெற்றி பெற்ற வேட்பாளர் 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் எனில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன? 2 வேட்பாளர் தான் நிக்கிறாங்க. வாக்களிக்கப்பட்ட வாக்குகளில் 30% வாக்குகள் பெற்ற வேட்பாளர் 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க பெற்றார் அப்படின்னு இருக்கு. சோ அப்போ 30% ஓட்டு வாங்கியிருக்காங்க. சோ எக்ஸ்ல 30% வாங்கினவரு தோத்துட்டாரு. ஓகேவா? அப்ப 70% வாங்கினவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஜெயிச்சிருக்காரு. இப்ப என்னது 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார். சோ அப்ப இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் என்னது? 40%. அந்த 40% தான் எனக்கு என்னது அப்படின்னா 16,000 வாக்குகள். இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எனில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. சோ 100% வாக்குகள் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ பாக்ஸ் மெத்தட்ல போட்டுலாமா? சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். 4 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா நமக்கு 400 அப்படின்னு வந்துருமா? அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 400 அப்புறம் 2 0 சேர்ந்துரும். சோ 40,000 தான் நம்மளுடைய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. அடுத்தது, ஒரு தேர்தலில் 3 வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 1136 7636 மற்றும் 11,628 ஆகும். வெற்றி பெற்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் என்ன? வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்குகளின் சதவீதம்னா வெற்றி யார் பெற்றிருப்பா? 11,628 வாங்கினவர் தான் வெற்றி பெற்றிருப்பாரு. டிவைடட் பை இது வந்து வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்குகள் டிவைடட் பை மொத்த வாக்குகள் போடணுமா? 1136 பிளஸ் 7636 பிளஸ் 11,628 அப்படின்னு போடணும். இன்ட்டு 100% அப்படின்னு போடணும். ஸோ சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்றீங்களா? ஸோ சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. சோ ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா 10% குறையுது ஒரு இயந்திரத்தோட மதிப்பு. சோ மிஷினோட வேல்யூ வந்து 10% டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பெர் இயர் ஒரு மிஷினோட டெப்ரிசியேஷன். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? அது 3 வருடங்களுக்கு முன் வாங்கப்பட்டது. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கப்பட்ட மிஷின் அது. சோ என்ன வந்து 3 வருஷம். அதன் தற்போதைய விலை வந்து 8,748.
அதன் வாங்கப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிரசன்ட் பிரைஸ் இருக்குல்ல, சோ பிரசன்ட்ல என்னது 8748. சோ 8748. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அதன் வாங்கப்பட்ட விலை என்ன. சோ ஸ்டார்டிங்ல பிரைஸ் வாங்கியிருப்போம்ல, சோ அந்த ஒரிஜினல் பிரைஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடுவோம்ல, என்னது அமௌண்ட் A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R/100 டு த பவர் N அப்படின்னு போடுவோம். கரெக்டா? இப்போ இந்த ஃபார்முலா தான் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரீஅரேஞ்ச் ஆகி P ஈக்குவல் டு P0 இன்ட்டு 1 பிளஸ் R/100 டு த பவர் N அப்படின்னு நம்ம மக்கள் தொகை கணக்குக்காக போடுவோம். இங்க மிஷின் கணக்கு எனக்கு வருஷம் வருஷம் அதனோட விலை குறையுதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமௌண்ட் A equal to A0 into 1 minus R/100 to the power N அப்படின்னு வரும். இந்த A0 வந்து எனக்கு வாங்கிய விலை, இந்த ஏன்றது என்னுடைய தற்போதைய பிரசன்ட் விலை. சரியா? இப்ப பிரசன்ட் வந்து 8748, வாங்கிய விலை நமக்கு தெரியாது. இன்டு 1 மைனஸ் R/100னா R தான் வந்து 10%. அப்போ 100 மைனஸ் 10 90/100 வருமா? இந்த N வந்து 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 90/100 இன்ட்டு 90/100 இன்ட்டு 90/100 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ எல்லாத்துலேயும் இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 999 இங்கே 100 வரும். ஸோ 8748 இன்ட்டு 3 0 டிவைடட் பை 3 9 ஈக்குவல் டு A0 அப்படின்னு போடணும். இப்போ என்ன பண்ணணும், 9th டேபிள்ல கேன்சல் ஆகுதா அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சோ இங்க நமக்கு ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் எல்லாமே முழு எண்ணா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா 9 டேபிள்ல கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இப்ப 9ல கேன்சல் பண்ணா என்னது, 9ல 81 மிச்சம் 6 அப்படின்னு இருக்கும். 7ல 63 மிச்சம் 1 2 அப்படின்னு கிடைச்சிடும். சோ திரும்ப என்ன பண்ணும், இதை 9ல கேன்சல் பண்ணும். 1ல 9 0 8ல 72 அப்படின்னு வரும். சோ திரும்ப இதை 9 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ 12 அப்படின்னு வந்துடும். அப்ப 12,000 தான் வந்து என்னோட அந்த மிஷினோட மதிப்பு. சோ ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, ஒரு ஆலையின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டிற்கும் 10% குறைகிறது. சோ ஆலையோட மதிப்பு, மில் இருக்கு ஃபேக்டரி, அது வந்து 10% ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சிட்டே இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தற்போதைய விலை எனக்கு 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தற்போதைய விலை அப்படின்னா ஏ வந்து 1,00,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க, எனில் 2 வருடங்களுக்கு பின் அதன் மதிப்பு என்னவாக இருக்கும். சோ n 2 இயர்ஸ்னா அதன் மதிப்பு என்ன, இங்கேயும் குறைகிறது. அப்ப இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணா போதும். அப்போ ஏ வந்து எனக்கு 1,00,000, A0 1 மைனஸ் R/100 டு த பவர் n அப்படின்னு போடணும். சோ இது வந்து எனக்கு என்னது, தற்போதைய விலையா என்ன கொடுத்திருக்காங்க, தற்போதைய விலை 1,00,000. 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோட மதிப்பு என்ன. சோ இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் மதிப்பு என்னன்னு தான் கேக்குறாங்க. தற்போதைய விலை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருந்தாங்க, இங்க வந்து தற்போதைய விலை கொடுத்துட்டு எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்குறப்போ என்ன ரேட் அப்படின்னு சொன்னாங்க. சோ வாங்குறப்போ என்ன ஒரிஜினல் ரேட்டோ அதுதான் இங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? இது வாங்குறப்போ கேட்டிருக்காங்க, இது ஃபியூச்சர்ல கேக்குறாங்க, அதனால இங்க கொஸ்டின் மார்க். சோ அப்ப இது என்னது, 1,00,000 அப்படின்னு வந்துரும். 1 மைனஸ் 10/100, இது வந்து 2 வருஷத்துக்கு கழிச்சு தானே கேக்குறாங்க. சோ அப்போ 2 அப்படின்னு போட்டுக்கலாம். சோ அப்போ இங்க 1,00,000 அப்படின்னா ஒரு 0 மிஸ் ஆகுதா. சோ அப்போ 3 4 5 இன்ட்டு 90/100 வந்துருமா. சோ இங்க 90/100, இங்கேயும் 90/100. சோ இந்த 2 0 இந்த 2 0, சோ இங்க இருந்து ஒரு 4 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 9 9 எனக்கு என்னது 81, அப்புறம் ஒரு 3 0 இருக்கும். சோ 3 0, அப்ப 81,000 எனக்கு என்னவாயிடும் அப்படின்னா குறைஞ்சிரும். சோ 81 எங்க இருக்கு, ஆப்ஷன் டி ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வருடத்திற்கு 4% என அதிகரிக்கிறது. வேலை தேடி குடியேறுபவர்களினால் மக்கள் தொகை வருடத்திற்கு 1% மேலும் அதிகரிக்கிறது. அப்ப மொத்தமா எனக்கு என்ன நடக்குது, 4 + 1 5% அதிகரிக்குது. 2 வருடங்களுக்கு பின் மக்கள் தொகை தற்போதைய அதிகரிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரிஜினலா என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடுக்கல. ஓகேவா? எனக்கு 5% கூடிட்டே போகுது, 2 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், தற்போதைய மதிப்பு வந்து நான் 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப இந்த 100ல எனக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 100 + 5 105/100. 2 வருஷம்னால நான் 2 வாட்டி 105/100 அப்படின்னு போடுறேன். சோ இந்த 2 கேன்சல் ஆயிடுமா. 105 இன்டூ 105, இதை நான் வந்து நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 21, இது 20 அப்படின்னு ஆயிடும். திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 21 4 அப்படின்னு ஆயிடும். சோ 21 ஸ்கொயர் வந்து 441/4.
சோ அப்ப இது என்ன வந்துரும் எனக்கு 441/4னா 21 into 21 441 கரெக்ட் தானே. சோ டிவைடட் பை 4 அப்படின்னு வந்துரும். அப்போ 11 அப்புறம் 0.25 அப்படின்னு வரும் கேன்சல் பண்ணீங்கன்னா. இப்ப எனக்கு ஒரிஜினலா 100ன்னு இருந்தது, எனக்கு இப்ப 110ன்னு மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 110 மைனஸ் 100 அப்படின்னு போட்டீங்கன்னா 10.25% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி ல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 3 வருடங்களுக்கு 1,60,000 ஆகும். 3 வருடங்களுக்கு முன்பு 1,60,000. சோ முன்னாடி எனக்கு கொடுத்துட்டாங்க 1,60,000 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 வருடத்தில் அது 3 வருடம் எனக்கு ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகல, வெவ்வேறு சதவீதத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தற்போதைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மொதல் வருஷம் 3%னா 100 + 3 103/100ன்னு போடணும். அடுத்து இங்க 2 அப்படின்னா என்னது, 100 + 2 அப்படின்னா 102/100 அப்படின்னு போடணும். இன்ட்டு என்னது, அடுத்து 5 வருஷம் அப்படின்னா 105/100 அப்படின்னு போட்டா மொத்தமா எவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னு கிடைச்சிடும். சோ இதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகேவா? சோ ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்து 2 வருடங்களுக்கு முன் ஒரு பப்பாளி மரம் நடப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் அது 20% வளர்ந்தது. அப்ப 2 வருடங்களுக்கு முன் ஒரு உயரமா இருந்திருக்கும் எக்ஸ். ஒவ்வொரு வருடமும் 20% வளருது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 120/100 இன்ட்டு 120/100 அப்படின்னு ஆயிருக்கும். சோ இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்புறமா எனக்கு இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தற்போது அதன் உயரம் எனக்கு என்னது 540. அப்ப இதை எதோட ஈக்குவேட் பண்ணும், ஈக்குவல் டு 540. எனில் அது நடப்பட்ட பொழுது அதன் உயரம் எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? சோ இங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க நமக்கு ஃபார்முலா வந்து a ஈக்குவல் டு a0 இன்ட்டு 1 + r/100 to the power n இருக்கலாம். இல்லனா p பாப்புலேஷன் p, இது p0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப மிஷினுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும், p0 இன்ட்டு 1 - r/100 to the power n இருக்கும். இது வந்து எனக்கு தற்போதைய அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ தற்போதைய அப்படின்னு இருக்கும். இது வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர். இது வந்து எனக்கு எப்பயுமே ஃபியூச்சரு, இது வந்து பிரசன்ட்ல இருக்கிறத போடணும். ஓகேவா? எனக்கு இதுவே வந்து எனக்கு தற்போதைய கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தற்போதைய கொடுத்துட்டு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன வந்துரும், இதுதான் வந்து பிரசன்ட் அப்படின்னு வந்துரும். எனக்கு இதுதான் வந்து முன்னாடி இருந்த பிஃபோர் அப்படின்னு வந்துரும். எதுதான், இதுதான் என்னுடைய பிரசன்ட் அப்படின்னு வந்துரும், இதுதான் என்னுடைய பிஃபோர் அப்படின்னு வந்துரும். ஃபியூச்சர் பத்தி இப்போ எனக்கு பாப்புலேஷன் பீன்னு இருக்கு, 3 வருஷம் கழிச்சு என்னவாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் என்னுடைய பேஸ். இதுல இருந்து எனக்கு 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து போடணும். சரியா? இப்போ எனக்கு 3 வருஷம் கழிச்சுன்னு சொல்லாம இப்ப வந்து எனக்கு p0 இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறப்போ எனக்கு அப்போ இங்க p0 எது p எது அப்படின்றத நம்ம தெளிவா வச்சுக்கணும். சோ இங்க p0 இதுதான். 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேக்குறப்போ என்னவாயிடும் அப்படின்னா எனக்கு இந்த p0 தான் என்னன்னு வேணும், தற்போதைய இங்க வந்துரும். சரியா? சோ இது ஃபியூச்சரு, இது பிரசன்ட். இது ஃபியூச்சரா இருக்கிறப்போ இது பிரசன்டா இருக்கும். ஓகேவா? இது பிரசன்டா இருக்கிறப்போ இது பிஃபோர் மாறிடும். சோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாம போட்டுக்கணும். இப்போ 108வது கணக்குல எனக்கு என்னது, இப்போ வந்து 540 இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன இருந்திருக்கும்னு தெரியாது. அதுல இருந்துதான் எனக்கு என்னவா இருக்கு, வளர்ந்துருக்கு 20-20ன்னு. அப்ப நான் அதை தான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அது கூட தான் நான் 20-20ன்னு போடணும். புரியுதா? சோ அப்போ இங்க 540 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 120/100 இன்ட்டு 120/100 அப்படின்னு போடணும். சோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை வந்து நான் 12ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்றேன் அப்படின்னா 12 4 48. சோ 12 4 48, மிச்சம் 6, சோ 45 அப்படின்னு கிடைச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 இது 15 அப்படின்னு வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 15,000. அதாவது இங்க 2 0 தான். சோ 1500/4 அப்படின்னு கிடைச்சிடும். சோ 3ல 12, மிச்சம் 3, 7ல 28, மிச்சம் 2, சோ 5. சோ 375 தான் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருந்த உயரமா இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, 72,900 மதிப்புள்ள மனையில் 1,33,100 மதிப்புள்ள கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. சோ மனையோட ரேட் என்னது 72,900. இதுதான் வந்து மனையோட ரேட்.
இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 1 lakh. இது என்னது வந்து பில்டிங்கோட ரேட், இது பிளாட், இது பில்டிங்கோட ரேட்டு. ஸோ 1,33,100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மனையின் விலை வருடத்திற்கு 10% உயர்ந்தது. ஸோ மனையின் விலை எனக்கு வருடத்திற்கு 10% உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டிடத்தின் விலை வருடத்திற்கு 10% குறைந்தால் எத்தனை வருடத்திற்கு பிறகு மனை மற்றும் கட்டிடத்தின் மதிப்பு சமமாக இருக்கும்? சோ இதோட ரேட் வந்து எனக்கு 10% குறையுது. எத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டோட மதிப்பும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு இது 72,000 இருந்து எனக்கு என்ன நடக்குது 110 கூடிட்டே இருக்கு. சரியா? அப்போ 1 + 10/100 எத்தனை வருஷத்துக்கு எனக்கு சமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப n அப்படியே வச்சுக்கலாம். இங்க என்னது எனக்கு 10% குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ 1,33,100 இருந்து எனக்கு 10% குறையுது. அப்போ 1 - 10/100/n அப்படின்னு போடணும். இப்ப இந்த n தான் நம்மளுடைய டாஸ்க். இது சமமா இருக்கும்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? சோ இப்ப என்ன நடக்கும்? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? சோ கேன்சல் பண்ணிட்டா 729 × 110/100 to the power n. இங்க என்னது 1331 × 90/100 to the power n அப்படின்னு வரும். சோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? சோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வரும், இங்கேயும் 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 11/10 to the power n. இதை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்படின்னா என்ன வரும்? 9/10 to the power n equal to 1331/729. சோ எனக்கு இந்த 10n இந்த 10 கேன்சல் ஆயிடும். அப்போ 11/9 to the power n equal to 1331/729. சோ இது என்னது நமக்கு 11 கியூபோட வேல்யூ, இது 9 கியூபோட வேல்யூ. அப்ப என்னோட வேல்யூ என்னது எனக்கு 3 அப்படின்னு வந்துரும். சோ கன்ஃபியூசிங்கா இருக்கு அந்த பாப்புலேஷன் சம்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் பிளேலிஸ்ட் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பின்னத்தின் தொகுதி 250% அதிகரித்தும். சோ பின்னம் நான் x/y வச்சுக்கிறேன். அதனுடைய தொகுதி அப்படின்னா நியூமரேட்டர் 250% அதிகரிக்குது. அப்போ 100 + 250 என்னது 350% இன்க்ரீஸ் ஆகுது. அதன் பகுதி 400% அப்படின்னா 100 + 400 500 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கிடைக்கும் பின்னம் எனக்கு என்னது 7/19. அசல் பின்னம் x/y தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 இந்த 0 கேன்சல். அப்ப இது என்னது 7/10 அப்படின்னு வருமா? அப்போ x/y = 70/19 × 7ன்னு வரும். சோ இத அடிச்சோம் அப்படின்னா என்ன வந்துரும் 10/19. சோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ இன்னைக்கு போட்ட சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்டான சம்ஸ். நாளைக்கு மிச்சம் டோட்டலா 138 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு மிச்சம் இருக்கிற 30 கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஸ்ட்ரெச்ல பார்த்து முடிச்சிடலாம். சரியா? சோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.